2 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அத 2 சொல்லணும்னு நெனச்சேன். ஸ்லிப் கேட்சிங்ல நமக்கு ஸ்பெஷலிஸ்ட் இல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். சோல்கர், அபிடாலி, வெங்கட்ராவ் அது மாரி ஸ்லிப் கேச்சர்ஸ் பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இல்ல. இன்னைக்கு கூட கேஎல் ராகுல் விட்டாரு. அதெல்லாம் காஸ்ட்லி ஆயிடும். இமேஜின் 20 ரன்ஸ் போது அந்த கேட்ச் விட்டாருன்னா என்ன ஆகும்? கல்லியில விட்டார்ல ஜடேஜா கேட்ச. அது விடுறதுக்குல அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கிராலியோட கேட்ச் வந்து கிராலி கேட்ச் இவரு சரண் நாயர் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ல இருந்தாருல பென்ட் பொசிஷன்ல இருந்தாரு. ஸ்லாஷ் பண்ணது அப்படியே அதே பொசிஷன்ல எப்படியே பிடிச்சாரு. கொஞ்சம் கூட எழுந்துக்காம பர்ஃபெக்டா தான். நீங்க எழுந்துக்கிட்டீங்கன்னா பால் லோ ஆகுதுல பிடிக்க முடியும். ஆனா துணிஞ்சுனே இருந்தீங்கன்னா மேல வர பாலை ஈஸியா ஜம்ப் பண்ணி பிடிச்சிடலாம். அது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். அவர் பாசிட்டிவான விஷயத்தை அவுட் செட் பண்ணாரு. பும்ரா கிட்ட நான் கெஞ்சி கேட்கறது என்னன்னா, நீங்க தான் லைட் ஹவுஸ், நீங்க தான் பாகுபலி டீமுக்கே. நீங்க நோ பால் போன வருஷம் சொல்ல மறந்தது அந்த பாயிண்ட். நீங்க போய் நோ பால் போட்டீங்கன்னு வச்சுங்க, அது உங்க கால்லயே ஓடுற அந்த நோ பால் தான். இன்னொரு கால் கிடையாது. உங்க மிஸ்டேக்கே தான் அது. அத போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, ப்ரூக் வந்து 0ல விட்டது 99 வச்சுட்டாரு. யோசிச்சு பாருங்க. மேட்ச் மாறுறது அது ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். இது ஒரு சாதாரண ஒரு கால ஓவர் ஸ்டெப் பண்ணு. ஸோ இந்த விஷயம் நமக்கு நெகட்டிவ். கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அந்த ஸ்லிப் கேட்ச்ல அது ஒன்று ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. இந்த நோ பாலை நம்ம தவிர்த்தாதான் டீமுக்கு ஒரு நல்லது பண்ணும். இல்லைன்னா கம்ப்ளீட் ரிசல்ட்டே மாறிடும். அதை அவுட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா